குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு சிறுசா இருக்குமா, அல்லது அதை எப்படிங்க சரி பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், மனித உடல் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக இருக்குது. வாத உடல், பித்த உடல், கப உடல். வாத உடல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மெலிசாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நீளமாக இருக்கும், நெகை நீளமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கிறப்ப வந்து ஆணுறுப்பு கொஞ்சம் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீளமாக தான் இருக்கும். பித்த உடம்புக்கு வந்து 2 நடுத்தரமாக இருக்கும். கப உடம்புக்கு வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அதோட இயல்பு. ஸோ அப்போது இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறாங்கன்றது பார்த்திங்கன்னா கப உடம்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆணுறுப்போட சைஸு கம்பேரிட்டிவாக சிறுசாக இருக்கும். ஆனால் அவருக்கு அதுதான் சிறந்த அளவு. அந்த தனிப்பட்ட நபருக்கு அது அந்த அளவில் இருக்கிறது தான் சிறந்தது. அந்த எது சிறந்ததோ அதைத்தானே அவர் தாங்கியிருக்கிறாரு. அப்போ அதன் மூலமாக இருக்கிறது தான் நல்லதே ஒழிஞ்சு மற்ற யாரையோ ஒருத்தரை கம்பேர் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்கிறது தான் தவறு. அதனால் கூட குறையாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணாமல் தன் இயல்புக்கு என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுதான் இருக்குது. தேவையில்லாத காம்ப்ளெக்ஸ்குள்ளே போக வேண்டாம். இவருங்க அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பெண் வந்து முடிச்சு போடுவாங்க இல்லையா, அது எப்படி முடிச்சு போடப்படுதுன்னா அவருக்கு இணையான ஒரு பெண்ணு தான் வரும். நீங்கள் ஜாதகம் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, பொருத்தம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆணுக்கு எந்த யோனி பொருந்துமோ அதுதான் அந்த இறைவன் போட்ட முடிச்சே. அதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இயல்பில் இருக்கிற அந்த சைஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக மட்டும்தான் மிகச்சிறந்த தாம்பத்தியத்தை வச்சுக்க முடியும். உடம்பை வந்து தனித்தனியாக வளர்த்தாது. எப்படி வளர்ந்ததோ அதில் இதுவும் சேர்ந்து வளர்ந்துருக்குது. அப்போ நமக்கு பொருத்தமாக வளர்ந்துருக்குது. அப்போ இது மட்டும் இருந்தாலே நம்ம திருப்தியான தாம்பத்தியம் வச்சுக்கலான்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இதுக்கேற்ற ஒரு பெண் தான் கிடச்சிப்பா. ஒரு வேளை இவருக்கு வந்து ஏதோ ஒரு அதிசய மருந்து கொடுத்து இவருக்கு இருக்கிறத விட அதிகமாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அங்கே பிரச்சனை வரும். அந்த யோனி பொருத்தத்துக்கு செட்டான ஒரு பொண்ணுக்கு வேதனையை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இது மாதிரியான மித்துகளை நம்பாதீங்க. நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருந்து கிடைக்காதான்னு ஆன்லைனில் தேட வேண்டியது, தேடிட்டு ஏதாவது ஒன்று ஏமாத்து வேலையில் போய் மாட்டிக்க வேண்டியது, மாட்டிக்கிட்டு அது பணத்தையும் தொலைச்சி நம்பிக்கையும் தொலைக்கிறது. வருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மருந்து தடவுறது மூலமாக நீளத்தை கூட்ட முடியும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய மருந்து இருக்குது. அதெல்லாம் நம்பி நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஒரு கொஞ்சமாக லாஜிக் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு மருந்து இருந்தால் விரலில் நீட்டமாயிருமா, மூக்கில் தடவைனா மூக்கு நீளமாயிருமா, ஏன் உடம்புலேயே தேய்ச்சோம்னா ஆள் 1.5 அடி ஹைட் ஆயிடுவாமா, போலீஸ் செலெக்ஷன் போயிடலாமா, இப்படிலாம் இருக்குமா? கொஞ்சமாக அது நம்மளும் யோசிக்க பார்க்கணுமா இல்லையா? ஏமாத்துறவங்க ஏமாற்ற தான் செய்வாங்க. நம்ம தான் புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும்.